அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் நடந்தது கிட்னி திருட்டு இல்லையா, முறைகேடு என சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா என மா. சுப்பிரமணியனுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய கடைநிலை தொழிலாளர்களிடமிருந்து கிட்னி திருடப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஆதாரத்துடன் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் அது தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனிடம் சென்னையில் இன்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அது ஒரு திருட்டு இல்லை, முறைகேடு. திருட்டுக்கும் முறைகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நாமக்கல்லில் நடைபெற்றது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதனை விமர்சித்திருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலை, நாமக்கல் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடு தான் நடந்தது என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவனுடைய உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்லுவதா? இப்படி சொல்லுவதற்கு ஒரு அமைச்சருக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, சரி, அமைச்சர் சொல்வதை கொண்டு அந்த முறைகேட்டிலே இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று வரை கைது செய்யாமல் இருப்பது ஏன்? அவர் ஏன் இன்று வரை கைது செய்யப்படவில்லை என்றும் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கிட்னி திருட்டிலே தொடர்புடைய திமுகவினுடைய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் நடத்தக்கூடிய மருத்துவமனை மீது ஏதோ கண்துடைப்பு நடவடிக்கை மட்டும் எடுத்தால் போதுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா என்றும், கிட்னி திருட்டு அல்ல, நடந்திருப்பது முறைகேடு என்று சொல்லியிருக்கக்கூடிய அமைச்சர் மா. சுப்பிரமணியனை நோக்கி இவ்வாறு கூறுவது வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.